ஹாய், நான் உங்கள் பிரபா. இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெய்லி டேப்லெட் எடுத்துக்கிறவங்களா நீங்கள்? அதாவது எம்டி ஸ்டொமக், தைராய்டு மாத்திரை, விட்டமின் சி மாத்திரை, அயன் மாத்திரை, ஃபோலிக் ஆசிட், விட்டமின் டேப்லெட் எதுவாக இருந்தாலும், கால்சியம் டேப்லெட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கிறவங்களா? அப்போது இந்த மாத்திரைகளெல்லாம் நம்ம எதோட கம்பைன் பண்ணி போடலாம்? அதாவது ஒரு சில பேருக்கு ஒரு சில ஹேபிட் இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு சில பேர்லாம் டேப்லெட்டை டீ காஃபி கூட சேர்த்து போடுவாங்க. அப்படி போடலாமா, அப்படி போடக்கூடாதான்னு நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி இப்போ நான் தைராய்டு மாத்திரை எடுத்துக்கிறேன். என்ன மாதிரி தைராய்டு மாத்திரை எடுத்துக்கிறவங்க நீங்கள் இந்த மாத்திரையை எது கூட சேர்த்து போடுவீங்க? அதாவது எம்டி ஸ்டொமக்கில் காலையில் ஏர்லி மார்னிங் டேப்லெட் எடுத்துக்கணும். நான் தண்ணியில் தான் போடுவேன். ஏர்லி மார்னிங் ஹாட் வாட்டரோ இல்லை அது மைல்டாக இருக்கிற வாட்டர்லேயோ நான் ஆட் பண்ணி போடுவேன். ஒரு சில பேர் டீ குடிக்கிறப்போ சரி ஓகே எம்டி ஸ்டொமக்கில் தானே நம்மளை போட சொல்லியிருக்காங்க, அப்போ எதில் போட்டால் என்ன அப்படின்ட்டு டீ காஃபி குடிக்கிறதுலோட சேர்த்து போடுவாங்க. அப்படி நீங்கள் போடும்போது எந்த டேப்லெட்டாக இருந்தாலும் அப்படி நீங்கள் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டேப்லெட்டோட பவர் நமக்கு வேலை செய்யாமல் போயிடும். அதாவது எடுத்துக்கிறதுக்கு ஒரு யூஸும் கிடையாது. இப்போ நம்ம தைராய்டு டேப்லெட் எடுத்துக்கிறோம், நமக்கு தைராய்டு அளவு இன்க்ரீஸ் ஆகவோ இல்லை டிக்ரீஸ் ஆகவோ இருந்துச்சுன்னா அதோட சமநிலைப்படுத்துறது தான் இந்த டேப்லெட்டோட வேலை. சரிங்களா? அப்படி நம்ம இதோட தவறாக எடுத்துக்கிறப்போ இதோட செயல்பாடு அங்கே முற்றிலும் குறைக்கப்படுது. இப்போ நான் டீ காஃபி கூட போடுறப்போ நம்மளோட குரலில் ஒரு அழுத்தம் ஏற்பட்டு அந்த டேப்லெட்டை வெளியேற்றுறதுக்கான ஒரு காரணமாக ஒரு அமையுது. இதுக்காக தான் எது கூட சேர்த்து சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், என்ன சாப்பிடணும்னு தெரிஞ்சு சாப்பிடணும். அதுதான் இந்த வீடியோவோட முக்கியமான நோக்கம். நானும் அதை தான் சொல்ல வரேன். தைராய்டு டேப்லெட், கால்சியம் டேப்லெட், விட்டமின் டேப்லெட் இது எல்லாமே எடுத்துக்கிறது மருத்துவர் ஆலோசனையோட எவ்வளோ பீரியடில் எடுத்துக்கிறணும், எப்போ எடுத்துக்கிறணும், எத்தனை எம்ஜியில் எடுத்துக்கிறணும், நம்ம எப்படி எடுத்துக்கிறணும், நம்மளோட உடம்பு எந்த கண்டிஷனில் இருக்குது, என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இது நான் எடுத்துக்கிறது தப்புன்னு சொல்ல கிடையாது. ஆனால் இந்த மாதிரி எடுத்துக்கிறது தான் தப்புன்னு சொல்ல வரேன். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நான் உங்கள் பிரபா. பை. வேறு தகவல் பார்க்கலாம்.